வெல்கம் டு அன்பு ஓவியம் சேனல். இன்னைக்கு நம்ம வரைய போகிறது கார்ட்டூன். அதே தான் ஹண்ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு கேர்ளோடைய பிக்சர் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹெட்டுக்கு மேலே ஒரு கர்வ் போட்டுக்குங்க. இது கீழே முடியோடைய இது மாதிரி போட்டுக்கிட்டு இது அப்படியே கர்வ் இது ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ ஃபேஸு லைட்டாக கர்வு போட்டு இங்கே அப்படி கூரா அப்படி போட்டு நெக்ஸ்ட்டு நெக்கு இங்கே போட்டுக்குங்க. ஷோல்டர் வந்து நெக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். ஷோல்டர் இங்கே இப்படி ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்குங்க. இந்த சைடு ஸ்லாண்டிங் இந்த சைடு ஸ்லாண்டிங் போட்டுங்க. இப்போ காலர், இந்த ஷர்ட்டுடைய காலரு அதுக்கு இப்படி போட்டு இந்த ஜாக்கெட் மாதிரி ஓவர் கோட் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே இன்னொன்று காலருக்கு இது அப்படி வந்து வளைஞ்சு அது வருது. இப்போ ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு கர்வ் போட்டு கீழே வந்துட்டு மேலே அதுக்கப்புறம் அப்படியே ரொட்டேட்டா அப்படி போ பிறை மாதிரி. அதுக்கப்புறம் அது சுருட்டன மாதிரி ஒரு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஹேர்ஸ் ஒரு போட்டுருங்க. இப்போ இங்கே அந்த சடையை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே வரும். சடை கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ ஜடையை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கர்வு இது ஜாயின் பண்ணும். நெக்ஸ்ட்டு இது சென்டரில் ரெண்டாக பிரியும். இது மாதிரி ஒரு கர்வு, அதுக்கப்புறம் அப்படி இழுத்து விடும். இதுல ஆப்போசிட் சைடு இங்க இது மாதிரி பின்னுற மாதிரி எஃபெக்ட். நெக்ஸ்ட் இந்த பாடி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜாக்கெட் வந்து அப்படி வந்து இங்கே இதோட முடியுது. அது மாதிரி இந்த சைடு இங்கே வந்து ஆரம்பிச்சு அப்படி வந்து வளைஞ்சு நிற்குது. இப்போ இது இந்த ஹிப்பு இங்கே அந்த உள் பனியன் போட்டிருக்காங்க. இது இப்போ பெல்ட்டு பேண்ட் போட்டிருக்காங்க, பெல்ட் போட்டுக்கிறோம். இது கீழே இது மாதிரி ஒரு கர்வ் ஆப்போசிட் சைடு போட்டுக்கிட்டு பேண்ட்டுக்கு டபுள் லைன் இங்கே அந்த இதுக்காக. இங்கே பாக்கெட் இங்கே அது ஆப்போசிட் சைடு பாக்கெட். கையில் இந்த போர்ஷன் தொங்க விட்டுறது மாதிரி இங்கே அந்த சுருக்கம் இப்படி போயிட்டு இப்படி வருது சுருக்கம். இங்கே அது அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இந்த ஹேண்டு இங்கே வருது, அதே மாதிரி சுருக்கம். இங்கே அந்த டிசைன் மாதிரி அவங்க அந்த டிசைன் போட்டுப்பாங்க ஷர்ட்டு, அதுக்காக இப்படி போட்டுக்கிறோம். இங்கே அதே மாதிரி ஒரு சைடு இது, இங்கே ஒரு சைடு ஜிப்பு மாதிரி ஜிப்பு டைப் ஒரு சைடு இங்கே
இந்த ஜாக்கெட்டில் இது மாதிரி 3 லைனு. டிசைன் அது மாதிரி டிசைனு. நெக்ஸ்ட் இங்கே காது, ஆப்போசிட் சைடும் காது. ஐப்ரோ இங்கே பாருங்கள், ஐப்ரோ கொஞ்சம் மைனூட்டாக பாருங்கள். கீழே மேலேருந்து கீழே ஆப்போசிட் சைடும் இங்கே பெருசு, இங்கே ஒரு சைடு பெருசு ஒரு சைடு கூறாது. கண்ணு அது மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்குது. இங்கே இப்படி போட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஸ்லாண்டிங் லைனு, சின்னதாக ஒரு லைனு. இப்போ மவுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இப்படி போட்டிருக்கோம். சென்டரில் ஒரு கோடு, கீழே இப்படி ஒரு இப்போ 2 புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி. இதை நடுவில் ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ இங்கே மூக்குக்கு ஒரு கோடு. அவ்வளோதான் பென்சில் டிராயிங்க. இப்போ நம்ம இங்கே செயின் ஒன்று விட்டுட்டோம். இங்கே ஒரு செயின் போட்டிருக்காங்க, ஒரு கயிறு, ஒரு செயின், இன்னொரு செயின், 2 செயின். செயினுக்கு அந்த பின்னல் டைப்பு இது மாதிரி போட்டு கிராஸ் கிராஸாக, இப்படி கிராஸ் கிராஸாக போட்டு ஆப்போசிட் சைடு போட்டால் பின்னல் மாதிரி வரும், செயின் மாதிரி. இல்லாட்டி எஸ்எஸ்ஸாக போட்டுவிட்டு இங்கே ஒரு டாலரு. இங்கே கோட்டில் ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க, NUIA. ஏதோ ஒரு லெட்டரு, அது மறைஞ்ச மாதிரி இருக்கு. சும்மா நம்ம சாதாரண ஒரு லெட்டர் மாதிரி போட்டுருக்கோம். இது ஒரு பாக்கெட் மாதிரி டிசைன் இருக்காங்க. இங்கே சுருக்கம், இங்கே ஒரு சுருக்கம், இங்கே ஒரு சுருக்கம் ஆப்போசிட் சைடு, இங்கே ஒரு சுருக்கம். வாங்க அவுட்லைனு பிளாக்ல போகலாம். டாப்ல இருந்தே வாங்க. லைனை இந்த பென்சில் லைன் மேலே போட்டுருங்க. கோடு, ஐப்ரோ, இங்கே ஆப்போசிட் சைடு ஐப்ரோ, ஐஸ், மூக்கு, சின்ன ஐபால், காது, காலர், இதுக்கு அந்த லைன் கோட்டுக்கு 3 லைனு ஸ்லாண்டிங் லைன் தான். இதுக்கு ஷோல்டருக்கு 3 லைன். அதுக்கு அது மாதிரி இது மாதிரி 3 பார்டர். இங்கே கைக்கு பார்டரு, விரல், இங்கே அந்த உள்ள கோட்டு,
ஒரு செயினாக போட்டு இங்கே அது ஜிப்புக்கு இன்டாக போட்டு இங்கே அது டிசைன் இங்கே அந்த கோடு அந்த கைக்கு ஓவர் கோட்டுக்கு இப்போ பெல்ட்டு பெல்ட் பட்டை இது பேண்ட்டு பாக்கெட்டுக்கு இது மாதிரி ஸ்லாண்டிங் லைனு 2 சைடு இங்கே இது சுருக்கம் பேண்ட் சுருக்கம் இது இப்போ இது மட்டும் போட மட்டும் ஹேர்ஸ் இது கோல்படம் ஹேர்ஸுக்கு ஹேர்ஸ் இருக்கு மேடம் சின்ன ஒன்று ரெண்டு அவ்வளோதான் அவுட்லைன் போட்டோம். இப்போ தேவையில்லாத லைன்லாம் அழிச்சிடலாம். இதை விட்டுட்டோம். டிசைனு எழுத்து மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ கலர்ஸ் தான். கலர்ஸ் ஃபேஸ் கலர் தான். ஃபேஸ்க்கு ஃபேஸ் கலரு லேசாக அடிங்க. ஃபேஸ் கலரு ஐஸ்க்கு அடிக்க வேணாம், விட்டுருங்க. நம்ம மவுத்துக்கு அடிக்க வேணாம். லிப்ஸுக்கு, நெக்குக்கு அடிங்க. ஹேண்டு, இந்த போர்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஓவர் கோட்டு எல்லோ கலரு. எல்லோ கலரு இந்த பார்டர் லைனுக்கு வேற ஏதோ ஒரு கலர் கொடுத்துக்கலாம். இது எல்லோ. இதுக்கு ரெட்டு, பெல்ட்டுக்கு ரெட்டு, காலருக்கு ரெட்டே கொடுத்துருங்க. ரெட்டு, பெல்ட்டுக்கு ரெட்டு. ஓவர் கோட்டுக்கு கிரே கலர். செயினுக்கு ஆரஞ்சு கலர். காலுக்கு. இப்போ பேண்ட்டுக்கு டார்க் ப்ளூ கொடுத்துக்கலாம். பார்டர் மட்டும் லைட் ப்ளூ. இது லைட் ப்ளூ. எடுக்காதே இருந்தாலும் கொடுத்துருக்கோம். லைட் ப்ளூ. ஓகே, இப்போ இந்த லைனுக்கு பிளாக். இந்த லைனுக்கு பிளாக்கு. இது
இதுக்கு கூட பிளாக்கே கூட கொடுத்துக்கலாம். பிளாக் இந்த போர்ஷனுக்கு பிளாக்கு, இங்கே எல்லோ, பட்டைக்கு ரெட்டு கொடுத்து ஹேர்ஸுக்கு லைட்டாக அந்த வயலட் கலர். ஒரே டைரக்ஷன் அழகாக இருக்கு. ஒரு சைடுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டார்க் பின்னணி. இப்போ ஒன் சைடு ஷேடு லைட்டாக இங்கே கொஞ்சம் ஆரஞ்சு, இங்கே இது மாதிரி ஆரஞ்சு, இது லைட்டாக ஆரஞ்சு, இங்கே ஆரஞ்சு, இதுக்கும் இங்கே சுருக்கத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஆரஞ்சு, ஜிப்புக்கு பிளாக் இருக்கு. இங்கே கொஞ்சம் லைட்டாக ஆரஞ்சு. ஓகே, இப்போ லிப்புக்கு மட்டும்தான் நம்ம கலர் கொடுக்கணும். இதுக்கு மெயின் லிப்பு, அவ்வளோதான். ஐப்ரோக்கு இது ஃபில் பண்ணிடுங்க. பிளாக், இங்கேயும் பிளாக்கு. ஓகே, இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.